slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. Everything I do so instinctive and so passionate. Every word I move so descriptive like an adjective. I got a vendetta against people who patented being negative when you should be getting after it. I got facts over tracks, this and that. Spitting slow, spitting fast. I could roast, I could gas. Think I'm okay at last, but I don't know if that can erase all the past. And the pettiness, a reflection of the emptiness. Hilarious, you think you're worth my time, you're delirious. Mysterious, because you hide behind a fake exterior. Inferior, you know I'll always be a bit superior. Get off of me, this ain't no humble brag. I want you to hear words, you can say them back. I want you to feel free from the chains at last, and to believe in what you got, it was built to last, yeah. Now that I've been put through hell, I never got anyone's help. I had to do it all myself. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. Gonna learn the consequence of being incompetent. Something that is topical. Rub it on and watch it I'll be great one day. Going on in my head, so I'm not giving up. No, I'm not giving in. I will make it to the top, take it on. Knowing I gotta make it. I'm saving everything to taste it. I'm patient, I'm hiding, you know you take it. I'm chasing it, dreaming on it. Every single day, just a baby. You want a kingdom, and then take it. என்னோட பொண்ணு பேர் வந்து தாரா, எல்கேஜி செக்ஷன். நல்லா படிக்கிறாங்க. இப்ப எழுத சொன்னோம்னா ஸ்டாண்டிங் லைன், ஸ்லீப்பிங் லைன், நம்ம என்ன பண்ணுவோம், ஒன்று போடு, ரெண்டு போடு அப்படின்னு சொல்லுவோம். அது அவங்க ஸ்டாண்டிங் லைன், ஸ்லீப்பிங் லைன், ஒவ்வொரு லெட்டருக்கும் சொல்லி சொல்லி பார்த்து அவங்க எழுதுவாங்க. நம்ம நார்மலா படிக்கும் போது என்ன சொல்லுவோம், 1 2 3 அப்படின்னு தான் சொல்லி போவோம். ஆனா அந்த விஷயத்த ஸ்டாண்டிங் லைன் போடுறோம். நம்மளுக்கு அவங்க டீச் பண்ணுவாங்க. நம்ம நார்மலா எழுதுப்பா அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அவங்க வந்து நல்லா நம்மளுக்கு டீச் பண்ணுவாங்க. நிறைய விஷயங்கள் இப்போ வந்து கிச்சன் நீங்க சொல்லிட்டாங்கன்னா, நம்ம கிச்சன்ல சமைச்சிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், வந்து அம்மா இது என்ன அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த இங்கிலீஷ்ல நம்மகிட்டயும் கேட்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, நம்மளுக்கு சொல்லி கொடுப்பாங்க, நம்மகிட்டயும் கேட்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, மிஸ் எப்படி கிளாஸ்ல நடத்துறாங்களோ அதே மாதிரி அப்பா கிட்ட பேச. ஆனா அவங்க அப்பா சொல்லுவாங்க, ஸ்கூலுக்கு நான் படிக்க போயில மிஸ்ஸ பார்த்தா பயப்படுவேன், ஆனா ஏன் பொண்ணு மிஸ் இப்படிலாம் சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்லயே பேசுவாங்க அப்பா கிட்ட. ஸ்கூல்ல மிஸ் என்னென்ன சொல்றாங்களோ, சாப்பிட்டு எடுக்கும், காலையில குட் மார்னிங் சொன்னதுல இருந்து மிஸ் என்னென்ன நடத்துறாங்களோ எல்லாமே இங்கிலீஷ்லயே பேசும், எழுதணும், ரைட் பண்ணணும். எனக்கு இது ஆச்சரியமா இருக்கும், என்னடா அந்த பிள்ளை இப்படிலாம் இங்கிலீஷ் பேசுது, நம்மளுக்கு தான் தெரியல, நம்ம தான் நிறைய விஷயங்கள் அதுகிட்ட இருந்து கத்துக்கறோம் அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நிறைய வேர்ட்ஸ் ஏதாவது பேப்பர் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதோட எழுதி இங்கிலீஷ் லெட்டர் அதிகமா நல்லா வாசிக்கும், அந்த பிக்சர் என்னன்னு கேட்கும். அதெல்லாம் வேணும்னா அதிகபட்சம் இங்கிலீஷ்ல தான் கேட்கும். எனக்கு இந்த ஃப்ரூட்ஸ் வேணும், அந்த ஃப்ரூட்ஸ் வாட்டர் மெலன் வாங்கிட்டாங்க, ஆப்பிள் வாங்கிட்டாங்க, தமிழ்ல பேச மாட்டாங்க. நான் மிஸ்கிட்டே சொல்லுவேன், மிஸ் ஏதாவது இங்கிலீஷ்லயே தான் சொல்லிக்கிட்டே இருக்கு. அவங்க அப்பதான் தாத்தாட்டையும் அப்படிதான் சொல்லும் போயிட்டு. அவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் தெரியும், உனக்கு என்ன சொல்லுது, அது சொல்றதே எனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது சொல்லவே எனக்கு புரியும். அதிகபட்சம் நிறைய விஷயங்கள் வந்து தாரா வந்து இங்கிலீஷ்ல பேசணும். அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நம்ம ஸ்டார்டிங் எல்கேஜிலேயே இப்படி பேசுறாங்க, அப்போ போக போக இன்னும் நல்லா பேசுவாங்க. நல்லா மிஸ் வந்து எனக்கு ரெண்டாவது வந்து இந்த
புக்கு கொடுத்த மெத்தட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எக்ஸாம் பேப்பர் பார்க்குறோம், என்ன இருக்கோ புக்ல அதே மாதிரி அந்த பிராக்டிஸ் புக்கு, கோர்ஸ் புக்கா இருக்கட்டும், கலரிங்கா இருக்கட்டும், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா இந்த மாதிரி நம்ம படிக்கும் போது இல்லையே, அதை ஈஸியா அதை புரிஞ்சுக்கிற மாதிரி, அதை பார்த்தோன்னு கரெக்டா சொல்லிடும் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஐடென்டிஃபை பண்றதுக்கு அந்த புக் வந்து நல்லா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது மாதிரி ஸ்டோரியில நம்ம வந்து தமிழ்ல படிச்சிருக்கோம், இங்கிலீஷ்ல வந்து சரளமா சொல்லி எப்படி தப்பு சொல்லும் மிஸ் எப்படி சொல்லி கொடுக்குறாங்களோ அந்த புக்கை எடுத்து கொடுத்த உடனே ஸ்டோரியோட ஹெட்டிங் சொல்லி கரெக்டா அந்த இதை வந்து கரெக்டா சொல்லி முடியும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். தூக்கம் தான் இங்கிலீஷ் ஸ்டோரி சொல்லுவேன், சொல்லுப்பா அப்படின்னு சொன்னோம்னா கரெக்டா சொல்லிடும். ஏன்னா வந்து மிஸ் வந்து நான் ஓயாம சொல்லுவேன், மிஸ் நாங்க சொல்லி கொடுக்குறோம் இல்லையோ, நீங்க வந்து நல்லா மோட்டிவேட் பண்றதுனாலதான் அந்த பொண்ணு வந்து நிறைய, ஏன்னா ஸ்கூல்ல நம்மகிட்ட இருக்கிறத வீட்டுல இருக்கிறத ஸ்கூல்ல வந்து நிறைய விஷயங்கள் கத்துக்கிறாங்க. அதை வந்து வீட்டுல சொல்லலாம், மிஸ்கிட்ட ஓயாம சொல்லுவேன், ப்ளீஸ் இவ்வளவு சொல்லுது அப்படின்னா நீங்க வந்து நல்லா மோட்டிவேட் பண்ணிருக்கீங்க மிஸ், உங்களுக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் மிஸ்கிட்ட வர்ற நேரத்துல தான் சொல்லுவேன். அதனால இந்த நேரத்துல வந்து ஸ்கூலுக்கும் மிஸ்ஸுக்கு எல்லாருக்குமே இந்த நேரத்துல வந்து நான் டைம் பண்ணுவேன். தேங்க்யூ. நான் வந்து ராமபுரம் என் பையன் எப்படின்னா ப்ரீகேஜிலே வந்து நான் சேர்த்து விட்டேன். ஒரு ஃபியர்னஸோட தான் சேர்த்து விட்டேன். பையன் எப்படி படிப்பானோ என்னமோ தெரியல, சின்ன பிள்ளை அப்படின்னு. ஒரு மதர் வந்து எப்படி கேர் எடுத்துக்குவாங்களோ அந்த மாதிரி இங்கே இருக்கிற மிஸ் எல்லாருமே கேர் பண்ணாங்க. ஃபுட் கொடுக்குறதுலேருந்து ஃபுட்டு சாப்பிட்றதுலேருந்து எல்லா விஷயத்துலையுமே. அதே மாதிரி கிளாஸ் ஒர்க் இந்த மாதிரி கொடுக்கையில அவங்க அதை பார்க்குறப்போ அந்த இமேஜை வந்து இமேஜினேஷன் பண்ணிட்டு தான் அவங்களே செய்ய வந்து அதை விருப்பப்படுறாங்க. அது வரைக்கும் எங்களுக்கு ரொம்ப, ஏன்னா இதை நாங்கள் வந்து பிஎட் தான் கற்றுக்கிட்டோம். நாங்கள் பிஎட் படிக்கையில தான் இந்த மாதிரி மெத்தட்ஸ்லாம் எங்களுக்கு வந்துச்சு. அதை வந்து எங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் இப்பவே கொடுக்குறீங்க அப்படின்றப்போ அவங்களுக்கு அந்த பிஎட்டும் மறந்து போயிட்டு அதை பார்த்து அந்த ஆப்ஜெக்டை பார்த்து அவங்க ஈஸியாக அதை கேதரும் பண்ணிக்கிறாங்க. எங்ககிட்ட சொல்லையிலேயே அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மம்மி திஸ் இஸ் த டிவி, திஸ் லைக் சவுண்ட், அந்த மாதிரி இங்கிலீஷ்லேயே அவங்க ஸ்பீக் பண்ணல. எங்களுக்கு கொஞ்சம் ப்ரௌடாக இருக்குது, தம்பிங்க இவ்வளோ பண்ணுறாங்க நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கையில, குழந்தைங்களுக்கு இவ்வளோ டீச் பண்ணல, ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரியே டீச் பண்ணுறாங்க அப்படின்னு. ஏன்னா குழந்தைங்களுக்கு நம்ம டைரெக்டாக நம்ம அப்படியே ஸ்பீச் மூலமாக சொல்லிக் கொடுக்குறத விட இந்த ஆப்ஜெக்ட் மூலமாக நீங்கள் சொல்லிக் கொடுக்குறது எங்களுக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குங்க. தம்பியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் நம்ம பேசணும்னா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி அடுத்தவங்க பேசுறது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஸ்பீக் கூட பண்ணலாம். அது எங்களுக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. அதர்வைஸ் ரொம்ப தேங்க்ஸ். பையன் பேர் இளமாறன், எல்கேஜி பிஷஸ்ல படிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன சொல்ல நினைக்கிறேன்னா, முதல்ல ஒரு கிளாஸ்ல என்ன பாடம் நடத்துறாங்களோ அதை வந்து அப்படியே இப்போ ப்ராக்டிஸ் புக்கில் கொடுக்கும்போது அவங்க வந்து கிளாஸ்ல என்ன மிஸ் நடத்துனாங்கிறத மறக்காம திரும்ப ப்ராக்டிஸ் புக்கில் வந்து அவங்க பண்ணும்போது அவங்க வந்து ரொம்ப மைண்டில் வந்து சேவ் ஆகும். அதே மாதிரி ஆக்டிவிட்டி புக்லையும் அதே மாதிரி தான், நம்ம என்ன பாடம் படிக்கிறோமோ அதை திரும்ப நம்ம ஒவ்வொரு இதுலையும் நம்மளோட மைண்டோட இதே தான் திரும்ப ஒரு விஷயத்தை பார்க்கும்போது அது நல்லாவே சேவ் ஆகிருக்கும். அந்த மெத்தட் வந்து இந்த ஸ்கூல்ல இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவன் வந்து அதே மாதிரி நம்ம சின்ன வயசுல நமக்கு லெஃப்ட் கவர்னா என்ன, ரைட் கவர்னா என்ன, தூக்குனா என்ன, அந்த மாதிரி விஷயங்கள் தெரியாது. நானே இப்போ கவர்மெண்ட்ல ஒர்க் பண்றேன், என் பையன்கிட்ட இருந்தா நான் அப்படியே கற்றுக்கிட்டேன். அது தெரியலைங்கிறத சொல்றது ஒரு இதே இல்லை, நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. ரொம்ப நன்றி. Dressing table. What? Cloth rack. Okay, cloth rack. Okay, good. Almirah. Do we use the pen? Do we find the AC? Why do we use the AC? Okay, very good. Clap for them. What is this? Blanket. Very good. Clap for this girl, everyone. What is this? Very nice. Then you tell me what is